ஒரு காலத்துல ராஜாக்கள் ஆண்ட ஊர் இது. இப்போ அதுக்கான எந்த தடயமும் இல்லை. இருந்தாலும் ஜமீன் வம்சத்துல வந்த ஒருத்தர் அங்க வாழ்ந்துட்டு வர்றாரு. ஊரிலே பெரிய வீடு அவருடையது. ஒரு காலத்துல ராஜபோகமாக வாழ்ந்த குடும்பம் அது. காலச்சூழல்ல இப்போ ரொம்பவே சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாரு. கூடுதல் வருமானத்துக்காக மேல் வீட்டை வாடகைக்கு விட்டு இருக்காரு. அங்க வாடகைக்கு இருக்கிறவங்க தான் செல்வகுமார், தேவநாயகி தம்பதியர். ஜமீனோட வாழ்க்கை மாறினாலும் வம்ச குணம் அவர்கிட்ட இருந்து மாறல. போதாக்குறைக்கு ஞாபகம் மருதி வேற. இது கூட பரவாயில்ல, அவர் அப்பப்போ ஜமீன் காலத்துக்கே போயிடுவார். சில டைம் ஜமீன்தாராவே மாறிடுவார்னா பாத்துக்கோங்களேன். வாடகை வீட்டுல கொஞ்ச காலம் இருந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல செல்வகுமார் குடும்பமும் தோரணை காட்டுற ஜமீன் வம்சாவளிக்கும் நடக்கிற அட்ராசிட்டி தான் இந்த கதை. செல்வகுமார் அப்பப்போ வெளியூர் போயிடுறதால தேவநாயகி மட்டும் குழந்தைகளோட தனியே இருப்பா. பக்காவான பாதுகாப்பு வீடு. அதனால தோரணைகளை சோதனைகளா நினைச்சு காலம் தள்ளிட்டே இருக்காங்க. இந்த நிலையில ஒரு நாள் ஊர்ல இருந்து தேவநாயகியோட தங்கச்சி வேதநாயகி வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரோட மாமியார்களை பத்தி சுவாரஸ்யமா பொருணி பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பொருணியான மாமியாரை பத்தின பொருணின்றதால வீட்டு வாடகை விதிமுறையான 17 கீழ் 2 இருக்கிற கண்டிஷனை தேவநாயகி மறந்துடுறா. இந்த வீட்டுல தரையில ஒரு 8 அழுத்தமா வச்சிட்டாலும் கீழ் வீட்டுல இருக்கிற ஜமீன் கண்டல மண்டல ரகுபதி ராஜாராமுக்கு காதை பிளக்கிற அளவுக்கு சத்தமாக கேட்டுரும். உடனே போன்ல அங்க என்னம்மா சத்தம்னு கேட்டுடுவாரு. அது கூட பரவாயில்ல, கட்டில்ல திரும்பி படுத்தா கூட நைட்டுன்னு கூட பார்க்காம கால் பண்ணிடுவார்னா பாத்துக்கோங்களேன். அதனால தேவநாயகியும் அவங்க குழந்தைகளும் நிலாவுல நடக்கிற மாதிரியே நடமாடி பழக்கப்பட்டுட்டாங்க. தங்கச்சியோட பேச்சு சுவாரஸ்யத்துல தேவநாயகி இருக்கும்போது குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுறாங்க. அப்போது ஹவுஸ் ஓனர் ரகுபதி ராஜாராமிடம் இருந்து போன் வருது. எடுத்து பார்த்ததும் புரிஞ்சுக்கிறா. பதறா. டேய், வீட்டு விதிமுறையை மீறிட்டேங்களேடான்னு பதட்டப்படுறான். அப்போது அவளோட தங்கச்சி வேதநாயகி புரியாமல் பார்க்க 2 ரிங்கில் போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. விதிமுறை மீறல் குறித்து ஆரம்பத்தில் போனில் பேசி வந்த ஜமீன் பின்பு மிஸ்டு கால் மூலம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தன்னை உயர்த்தி கொண்டார். ஒரு ரிங்கில் கட்டானால் குழம்பில் காரவாசனை அதிகம் வருகிறது என்று அர்த்தம். 2 ரிங்கில் கட்டானால் தரையில் அழுத்தமாக நடக்கிறீர்கள் என்றும், 3 ரிங்கில் கட்டானால் டிவி சத்தம் அதிகம் கேட்கிறது என்றும் விதிமுறைகளை கடந்த வாரம்தான் அப்டேட் செய்திருந்தார். இந்த விவரத்தை துண்டு பிரசுரமாக அச்சிட்டு வீட்டுக்குள் ஒட்டியும் விட்டு சென்றார். தேவநாயகிக்கு ரிங் எண்ணிக்கை பாஷை புரியாத போதெல்லாம் எக்ஸாம் ரிசல்ட் பார்ப்பது போல இந்த நோட்டீஸில் உள்ள வரிசையை விரல் வைத்து பார்த்தபடி புரிந்து கொள்வாள். இது குறித்து தனது தங்கையிடம் விளக்கிச் சொல்ல அவள் தலையில் அடித்துக் கொண்டாள். இந்த காலத்துல இப்படி கூடவா இருப்பாங்க என்றாள் நம்பாமல். உங்க மச்சான சொல்லணும், இந்த வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, கேட்க மாட்டேங்கிறார் என்றாள் தேவநாயகி. தொடர்ந்து அவள் தரையில் அமர்ந்து வெங்காயத்தை அறுத்தபடி பேசினாள். இது கூட பரவாயில்லட்டி, இன்னும் இங்க என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா என்றவள் வெங்காயம் அறுப்பதை நிறுத்திவிட்டு விட்டத்தை மேல் நோக்கி பார்த்தாள். இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம மேல பார்க்கிற என்றாள் வேதநாயகி. அதற்கு தேவநாயகி, பிளாஷ்பேக் குடி, மேல பார், அப்போதான் உனக்கும் தெரியும் என்றாள். அதற்கு வேதநாயகி, இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்தே நீ லூசா மாறிட்டே வர்ற என்றவள். எல்லாம் என் தலையெழுத்து என்றபடி அவளும் மேல் நோக்கி பார்க்க ஒவ்வொரு காட்சிகளாக வரத் தொடங்கியது. ஒரு நாள் ஜமீன் ரகுபதி ராஜாராம் போனில், அம்மா, தேவநாயகி 17x17 எவ்வளவுமா என்றார். தேவநாயகிக்கு 7ஐயும் 6ஐயும் கூட்டச் சொன்னாலே தெரியாது. வீட்டை கூட்டிக் கொண்டிருக்கும் துடைப்பத்தை கீழே போட்டு மடக்கிய விரலை ஒவ்வொன்றாய் ரிலீஸ் செய்தபடி எண்ணுவாள். சிங்கிள் டிஜிட் கணக்குக்கே இந்த பாடு. இதில் டபுள் டிஜிட் அவளை படாத பாடுபடுத்தியது. வாடகை வீடுன்னா எத்தனை கொடுமையத்தான் அனுபவிக்கிறது என்று கோபத்தில் ஏதோ ஒரு நம்பரை சொல்லிவிட்டாள். அவள் சொன்னது 6 டிஜிட்டில். வந்தது வினை. ஜமீன் பேரனின் வீட்டு கணக்கு அது. மறுநாள் கெத்தாக டீச்சரிடம் போய் காட்ட அந்த டீச்சர் அவனை மொத்து என்று மொத்தினாள். இத்தனை டிஜிட்டாடா வரும், தப்பே பண்ணினாலும் ஒரு லாஜிக் வேணாம், இதுல தாத்தா ஒரு ஜமீன் பீத்தல் வேற என்றாள். அந்த நாசூக்கு தெரியாத பேரன் அப்படியே வந்து தாத்தாவிடம் போட்டு கொடுக்க ஜமீன்தார் சூடானார். குறிப்பாக டீச்சரின் கடைசி வார்த்தை அவரை ரொம்பவே உக்கிரமாக்கியது. கோபத்தோடு அவர் தேவநாயகி என்று கத்த டஸ் என்று அடுத்த மைக்ரோ செகண்ட் அவர் முன்பு நின்றாள். படபடவென்று பேசத் தொடங்கினார் அவர். உன்னால எங்க ஜமீன் பெருமையே கெட்டுப்போச்சு, அடுத்த மாதம் இருந்து வாடகையை கூட்டலாம்னு பார்க்கிறேன் என்றார். தேவநாயகிக்கு தூக்கி வாரி போட்டது. அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க என்றவள்.
அன்றைக்கிரவு முழுவதும் கண்முழித்து 17வது வாய்ப்பாடை வெறியோடு மனப்பாடம் செய்யத் தொடங்கினாள். மறுநாள் போய் ஒவ்வொன்றாய் ஒப்பித்த பிறகுதான் அவரின் கோபம் தணிந்தது. வாடகையை உயர்த்தும் முடிவையும் கைவிட்டார். தங்கை வேதநாயகிக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. சின்ன வயசுல கணக்குனாலே ஓடுவ, இப்போ 17வது வாய்ப்பாடை சொல்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்ட என்றாள். அதற்கு தேவநாயகி, இது மட்டும் இல்லடி, இன்னும் என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா என்றாள். அதற்கு அவளது தங்கை, என்னன்னு சொல்லு கேட்டுக்கிறேன், அதுக்காக மேல எல்லாம் நிமிர்ந்து பார்க்க முடியாது, சரியா என்றாள். சரி கேளு என்று தேவநாயகி சொல்லத் தொடங்கினாள். ஒரு நாள் எத்தியோப்பியாவுக்கு ஸ்பெல்லிங் கேட்டார். அதுக்கு நானு இந்த டிஷ் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்லை, விசாரிச்சு வேணா சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஜமீனுக்கு கோபம் வந்துடுச்சு. அடுத்து ஒரு நாள் அவர் பேரன் ஃபேஷன் டிசைன் காம்படிஷன் வந்து நின்னான். அது இருக்கிற உயரத்துக்கு ஒட்டகச்சிவிங்கி வேஷம் தேவையா? நைட் பூரா அட்டையை தலைக்கு மேலே அடுக்கி அடுக்கி ஒட்டி வைக்க ஸ்டேஜ் படி ஏறும் போதே பாதி கழண்டு விழுந்துருச்சுடி என்றாள் தேவநாயகி. அதற்கு வேதநாயகி, ஐயையோ அப்புறம் என்றாள். அப்புறம் என்ன, வழக்கம் போல என் ஜமீன் பெருமையே போச்சுன்னு ஒரே புலம்பல். வழக்கம் போல வாடகைய கூட்ட போறேன்னு ஒரே மிரட்டல். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், சமைச்சா குத்தம். மாமியார் இல்லாத குறையை இந்த ஜமீன் தீர்த்திடுறாடி. அட, இது கூட பரவாயில்லடி, இந்த வீட்டு மாடியில ஜமீன் வம்ச கொடி ஒண்ணு பறக்கும். இத தினமும் நான் தான் சல்யூட் அடிச்சு ஏத்தி இறக்கணும். கொஞ்சம் அழுக்காயிட்டா போதும், நான் தான் அதை துவச்சி தரணும் என்றாள். அதற்கு தங்கை வேதநாயகி, சின்ன கொடிதானடி என்றாள். சின்ன கொடியா? 8 பட்டிக்கும் தெரியணும்னு 10 பெட்ஷீட்டை ஒட்டு போட்ட மாதிரி பிரம்மாண்டமான கொடிடியாது. சோப்பு போட விரிச்சு வச்சா மொட்டை மாடி பூரா பரவி நிக்குது. தவண்டுகிட்டே போய் ஒவ்வொரு இடமாக சோப்பு போட வேண்டியது இருக்குடி என்றாள் பரிதாபமாக. தங்கை வேதநாயகிக்கு சிரிப்பு வந்தது. மீண்டும் தேவநாயகி பேசினாள். ஒரு தடவை திடீர்னு புத்தி பிசகி ஜமீன் காலத்துக்கு போயிட்டாரு. தலைப்பாகை ஜரிகை ட்ரெஸ்ன்னு போட்டுட்டு ஏதேதோ பேசுறார். அன்னைக்கு பார்த்து வரவேற்பு பாட்டு பாடுற வேலைக்காரன் வரலை என்று நிறுத்தினாள் தேவநாயகி. அடடா, அப்புறம் என்றாள் தங்கை ஆர்வத்துடன். அப்புறம் வேற வழி இல்லாமல் அவருக்கு பின்னாடி தொங்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் தூக்கி பிடிச்சிட்டேன். பிறகு வர்றார் முருக்காணி ஜமீன் கண்டல மண்டல ராஜ்யகுல ராஜாராம் சந்திரதேச தேவ பிரதேச ரகுபதி ராஜாராம் வர்றார்னு சொல்ல வேண்டியதா போச்சு. இதை கேட்ட வேதநாயகி விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினாள். சிரிக்காதடி, அதுலயும் இடையில வர்ற தேவ பிரதேசன்ற வார்த்தையை விட்டுட்டேனாம். மறுபடியும் முழுசா சொல்லச் சொல்லி உயிரை வாங்கிட்டாரு என்றாள். அடிப்பாவி, இப்படி ஒரு அப்பாவியாவா இருப்ப அப்படின்ற தங்கையிடம் என்ன செஞ்சு தொலைக்கிறது? சந்துருவுக்கு இங்க இருந்து ஸ்கூல் பக்கம், பெரிய வசதியான வீடு, சிட்டிக்கு ரொம்ப பக்கம், பாதுகாப்பான இடம். வீட்டுல இருக்கிற எனக்குத்தான் அத்தனை பிரச்சனையும். அதனால இவரும் இதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்றவளிடம் அதுக்காக வால் பிடிச்சிட்டு அவரோட புகழ் பாடுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தாண்டி என்றாள் வேதநாயகி. என்னத்த சொல்ல, திடீர்னு ஒன்னு அழுவார். நீ எனக்கு மக மாதிரி, எப்படி வாழ்ந்தோம் தெரியுமான்னு பரம்பரை கதைய சொல்லுவார். திடீர்னு இந்தா பரிசுன்னு 2-3 முத்து மாலைய கொடுப்பார். வேதநாயகி ஆச்சரியமாகி, ஒரிஜினல் ஆடி என்றாள். அப்படியே ஒரிஜினலா இருந்துட்டாலும் என்று சலித்து கொண்டவள், வாழ்ந்து கெட்ட குடும்பம், அது வெறும் பாசி மாலை தாண்டி, நார்மலுக்கு வந்துட்டா அதையும் வேலைக்காரியை அனுப்பி கேட்டு வாங்கி கழுத்துல போட்டுக்குவாட்டி என்றாள். வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றாள் தங்கை. ஆமா, கேட்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். போன வாரம் ஒரு நாள் மோட்டார் போட்டு டேங்க்ல தண்ணி நிரம்பி கீழே சிந்திடுச்சு. உடனே தண்ணீரின் முக்கியமும் சிக்கனமாக பயன்படுத்தும் விதமும்னு அவரோட பேரனுக்கு ஒரு கட்டுரை எழுதி தர சொல்லிட்டாருடி. அதற்கு அவளது தங்கை விழுந்து விழுந்து சிரித்தாள். ஹோம்ஒர்க் 4 வரி எழுதச் சொன்னாலே உனக்கு தூக்கம் வரும், பரவாயில்லையே, கட்டுரையே எழுதியிருக்கியே என்றாள் ஆச்சரியத்துடன். உனக்கு சிரிப்பா தெரியுதா? அதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டி தெரியும் என்றாள் தேவநாயகி. என்ன பெரிய கஷ்டம் என்று கிண்டல் அடித்தவள், கூகுள்ல சர்ச் பண்ணி எழுதியிருக்க வேண்டியதுதானே என்றாள். அதற்கு தேவநாயகி, என் மொபைல்ல நெட் இல்லடி, அதனால நைட்டு பூரா யோசிச்சு பக்கத்து வீட்டு பையன்கிட்ட ஒரு புக்கை வாங்கி நோட்ஸ் எடுத்து படாத பாடுபட்டேன். அப்படியா என்றாள் ஆச்சரியமாக அவளது தங்கை. அதை விட அதிசயம் ஒன்று நடந்துச்சு, கேளு. அந்த கட்டுரையை அந்த பய ஸ்கூல்ல அநியாயத்துக்கு பாராட்டி இருக்கிறாங்க. ஜமீனுக்கு பெருமை தாங்கல என்றாள் தேவநாயகி. எல்லாம் சரிடி, முன்ன விட உன்கிட்ட ஒரு ஒழுங்கு வந்திருக்கு தெரியுதா என்றாள் தங்கை வேதநாயகி. என்னடி சொல்ற என்றவளிடம், ஆமா, சுத்தம்ங்கிறது உனக்கு சுத்தமா வராது. இப்போ நீ நீட்டா ட்ரெஸ் பண்ற, ஹவுஸ் ஓனருக்கு பயந்து நிறைய படிக்கிற,
உன்னை திருத்திக்கிற, கத்துக்கிற. முன்னாடி எல்லாம் அசால்ட்டா இருப்ப. இப்போ உன் மைண்ட் ரொம்பவே ஷார்ப்பா ஆயிடுச்சு. வீட்டு நிர்வாகம் மட்டும் இல்லாம சமூகத்தையும் வெளி மனுஷங்களையும் ஈஸியா ஹேண்டில் பண்றேன் என்றாள். தேவநாயகி புரியாமல் தங்கையை நிமிர்ந்து பார்த்தாள். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பெத்தவங்க இருந்திருந்தா நீ வேற லெவலுக்கு போயிருப்ப. அப்பா மாதிரி இருந்து இந்த ஜமீன் ஒவ்வொன்னா உனக்கு சொல்லிட்டே இருக்காரு. நீயும் ஹவுஸ் ஓனருங்கிற பயத்துல உன்னை நிறைய மாத்திக்கிட்ட. யதார்த்தம் தெரியாத அந்த ஜமீன் தலையில ஒரு மாய கிரீடம் சுத்திட்டே இருக்கு. அதுதான் உன்னை ரொம்ப மாத்தி இருக்கு. ஹவுஸ் ஓனர் பேரனுக்காக நீ ஒவ்வொன்னா கத்துக்க ஆரம்பிச்ச. இது நல்ல தொடக்கமா இருக்கட்டும். இன்னியாவது ஆசைப்பட்டதை படி உன் ஆசையை நோக்கி டிராவல் பண்ணு என்றாள் தங்கை. தேவநாயகி தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். பின்பு அவளது தங்கை அக்காவை பார்த்து, டிஎன்பிஎஸ்சிக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, ஒழுங்கா அப்ளை பண்ணி படி என்று கூறினாள். அப்போது கீழ் வீட்டிலிருந்து வாட்ஸ்அப் கால் வரவே பயந்து கொண்டே தேவநாயகி போனை ஆன் பண்ணினாள். ஜமீன் தான் பேசினார். ஏம்மா, என் மூத்த பேரன் ஏதோ போட்டித் தேர்வு எழுதணுமாம். குரூப் ஸ்டடி மாதிரி படிச்சு அவனுக்கு விளக்கம் சொல்றியா என்றார். இதை செய்யலைன்னா என்ன செய்வீங்க ஜமீன் ஐயா என்றாள் அவரை வம்பிழுக்கும் நோக்கத்துடன். அதற்கு அந்த ஜமீன் மீசையை கம்பீரமாக முறுக்கியபடி, வாடகையை அடுத்த மாசம் இருந்து கூட்டிடுவேன் என்றார் பெரிதாய் சிரித்தபடி. என்ன நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி வாடகை வீட்டு அனுபவம் இருந்திருக்கும். வாடகைக்கு இருக்கிறவங்களும் சில நேரங்கள்ல ஹவுஸ் ஓனரும் படாத பாடு பட வேண்டியது இருந்திருக்கும். உங்களோட அனுபவங்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரி பென்ஸ். இது ஒரு மாய இருக்கை. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹாயா இந்த இருக்கையில உட்காந்துக்கோங்க. ஜாலியான உங்களை குஷிப்படுத்துற கதைகளா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஓகே, பாய்.